செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். தற்பொழுது நாளை எழுத உள்ள பொதுத் தேர்வை குறித்து திடீர் ஒரு முக்கிய அறிவிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது மாணவ செல்வங்கள் ஒரு பக்கம் பொதுத் தேர்வுக்கு தயாராகிட்டிருப்பீங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 11th இங்கிலீஷ் ஒரு பக்கம் நடைபெறுகிறது. அதுக்கு அடுத்த தினம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 12th பார்த்தீங்கன்னா காமர்ஸ், மேக்ஸ் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட் நடக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் மாணவ செல்வங்களுக்கு நிறைய பேருக்குள்ள நிறைய டவுட் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமை நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் அதிகமாக பார்த்தீங்கன்னா எழுதணும், நிறைய மார்க் எடுக்கணும், நம்ம எழுதுறது மார்க் அவ்வளோ வருமா அப்படி இப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் எக்ஸாமினேஷன், அதாவது அடுத்தடுத்து ஒரு சில எக்ஸாமினேஷன் டஃப்பாக வருது, அப்படி இப்படி டிஃபிகல்ட்டாக கேட்குறாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய கொஸ்டின் பேப்பர்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் மாணவ செல்வங்கள் மத்தியில் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே இந்த டீட்டெயிலை வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ன்றது ரொம்பவே ரேர் தான். ஓகேங்களா, நிறைய எல்லா கொஸ்டின் பேப்பரும் டிஃபிகல்ட்டாக வந்துடுது. இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கங்க, இப்போ 11th எடுத்துக்கோங்க. ஒரு சில கொஸ்டின் பேப்பர் குறிப்பிட்ட சப்ஜெக்ட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும். அப்படி இப்படி டிஃபிகல்ட்டாக கேட்டிருப்பாங்க, அவுட் ஆஃப்ல இருந்தோ சரி, இல்லை உங்கள் கொஸ்டினே மாற்றி அப்படி இப்படி கேட்டிருப்பாங்க. ஆனால் மற்ற கொஸ்டின் பேப்பர் அப்படியே வருமானு கேட்டிங்கன்னா வரதுக்கு சார்ஜஸ் என்பது ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா, அதே தான் 12ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரைட்டாக தான் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் அடுத்து உயர்கல்விக்கு போகிறீங்க, உங்களை இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணணும், நல்லா கரெக்டாக உங்களை ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கான கொஷின் பேப்பர் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்குன்னு பயப்படாதீங்கப்பா எல்லாருமே. ஓகேங்களா, அதை கொஞ்சம் மைண்ட் செட்டில் வச்சுங்க. நீங்கள் பயப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, படிக்காமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு உள்ள பயம் வரும். படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயமாக வர்றது, நம்பிக்கையாக இருப்பீங்க. எது வந்தாலும் நம்ம எப்படி வந்தாலும் நம்ம எழுதிக்கலாம், நம்ம பாஸ் ஆகிடுவோம், நம்ம மார்க் எடுத்துருவோம் அப்படி இப்படின்னு உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையான ஒரு தைரியம், ஒரு திமிர் ஒரு மாதிரி வரும். ஸோ படிக்காமல் இருந்தீங்கன்னா, சப்போஸ் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா படிச்சிக்கலாம், எக்ஸாம் காலைல படிச்சிக்கலாம், சாயந்தரம் படிச்சிக்கலாம், அப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி படிச்சிக்கலாம். அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பை நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே போனீங்கன்னா படிக்கிறத அது உங்களுக்கு கஷ்டம் தான். நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதே டவுட் தான். அதுமாரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ நேரத்தை வீணடிக்காதீங்க. நேரம் என்பது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, நேரத்தை நீங்கள் எப்போ பிடிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கை நீங்கள் பிடிக்க முடியும் உங்கள் கையில். ஓகேங்களா, ஸோ எதனால் இதை சொல்கிறேன்னா, நாட்கள் குறைவு. இதுக்கு முன்னாடி இருந்த நாள்லாம் நீங்கள் ஜாலியாக இருந்துக்கலாம், அப்படி போயிருக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாமினேஷன் வரும்போது நம்ம அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா தயாராகணும். ஓகேங்களா, சப்போஸ் நம்ம ஒரு விளையாட்டு, ஒரு ரன்னிங் ரேஸோ எதுக்காகவோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வெற்றி பெறணும், நம்ம ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான ட்ரெயின் வைப்போம். ஓகேங்களா, ட்ரெயின் வைப்போம். அதே மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நம்ம பாஸ் ஆகணும், மார்க் எடுக்கணும்னா அதுக்கான ட்ரைனிங் என்னென்னா நம்ம படிக்கணும். ஓகேங்களா, படிக்கிறதோ இல்லை நீங்கள் படிச்சுட்டு எழுதி பார்க்குறதோ, நீங்கள் படிச்சுட்டு எழுதி பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் 10 தடவை 20 தடவை படிக்கிறதுக்கு கரெக்டாக மைண்டில் ஃபிக்ஸ் ஆகுது. நீங்கள் ஒரு தடவை படிச்சுட்டு எழுதினாவே போதும். ஸோ அதையும் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நிறைய ஐடியாக்கள் இருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி எழுதின பொதுத் தேர்வு எழுதின மாணவ செல்வங்கள்கிட்ட கேளுங்க. நம்மளே நிறைய விதமான டிப்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோஸில் பழைய வீடியோஸ் இப்போ போட்டிருக்கோம் பாருங்களா, இந்த போன வீக்குள்ளெல்லாம் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நிறைய விதமான தகவல்கள் கொடுத்துருக்கேன். ஸோ மீண்டும் சொல்கிறது, உங்கள் மார்க் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுறீங்களோ உங்களுடைய பேப்பரில் ப்ரெசன்டேஷன் அடித்தல் திருத்தல் இல்லாமல் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையெழுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கொடுத்தீங்கன்னாவே மார்க் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுப்பாங்க. விடைத்தாள் திருத்தம் பண்ணி ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு முக்கியமான கருத்து தான், இப்போ இல்லை எப்போ தான் சொல்கிறாங்க, மாணவர்கள் பேப்பரில் ஏதாவது எழுதியிருந்தால் தான் மார்க் என்பது வரும். எதுவுமே எழுதாத காலி பேப்பருக்கு யாரும் மார்க் போட மாட்டாங்க. அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, நான் ரிப்பீட்டாக டெய்லி வீடியோவில் சொல்வேன் இதை. ஏன்னா இதுதான் முக்கியமான கருத்து. எதுவுமே இல்லாத பேப்பருக்கு நீங்களே மார்க் போட மாட்டீங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட் உங்கள் கையில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் கொடுத்தாங்கன்னா நீங்களே மார்க் போட மாட்டீங்க. என்னுடைய மைண்ட் செட்டும் அதுதான். ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது எழுதி வச்சுருந்தால் தான் மார்க் வரும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மச்சான் A to Z எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பப்ளிக் எக்ஸாமினேஷன் அண்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் பற்றி நிறைய குழப்பங்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.